வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டிஇ நியமன தேர்வு குறித்து ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. 1205 வேக்கன்சிஸ்கள் புதுசாக எடுக்கிறாங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். டெட் தேர்வு தாள் 2 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு பணி வாய்ப்பை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னன்றதையும் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதிகள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் பிஜிடிஆர்பியில் சில மாற்றங்கள் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1996ன்னு சொல்லியிருக்காங்க. புதிய வேக்கன்சிஸ்கள் ஸ்டடி பிளானெல்லாம் என்னவாக இருக்கும், பிஜிடிஆர்பியோடைய தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் போஸ்டிங் போக முடியுமா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறீங்க. உங்கள் கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக பதில் இருக்கிறது. வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னன்றது புரியுங்க. ராதாகிருஷ்ணன் விருதுக்கு எமிஸ் தளத்தில் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள். நல்லாசிரியர் விருதுக்கு எமிஸ் தளத்தின் மூலமாக விண்ணப்பித்து நீங்கள் நல்லாசிரியர் விருதை பெற்றுக்கொள்ள முடியுங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு எமிஸ் தளத்தில் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அதை பயன்படுத்தி எமிஸ் தளத்தின் மூலமாக உங்களுடைய விண்ணப்பத்தை விண்ணப்பிச்சுக்கோங்க. முதுகலை ஆசிரியர்களுக்கு சென்னையில் 2 நாட்கள் பயிற்சி எஸ்சிஆர்டி இயக்குனர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் அந்த முதுகலை ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் பயிற்சிகள் எல்லாமே வழங்கிட்டு வராங்க. எஸ்சிஆர்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் இந்த 2-3 நாட்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த பட்டியல் யாரெல்லாம் செலக்டட், முதுகலை இயற்பியல் ஆசிரியர்களுக்கு சென்னையில் 2 நாட்கள் எஸ்சிஆர்டி இயக்குனர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய பெயர்கள் இருக்கா அப்படின்றது நினச்சிங்கன்னா இந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இதை பார்த்து நீங்கள் எஸ்சிஆர்டிக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்ற தகவல் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கடைசியாக பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவுன்சில் எஜுகேஷன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டைமிங்ன்ட்டு ஒரு டாக்குமெண்ட்டை விட்டுருக்காங்க. ஸோ அந்த டைமிங் என்னென்ன டைமிங்கில் உங்களுக்கு அது நடக்கும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? ஸோ அந்தந்த டைமிங் பொறுத்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து என்னென்ன நடக்குன்றது எல்லா தகவலுமே அதுலேயே அடங்கிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா செஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி ஈவினிங் வரைக்குமே 3:45லேருந்து 5:30 வரைக்குமே இது செஷன் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் பார்ட் 2 வரைக்கும் இதை வந்து எடுத்திருக்காங்க. தற்பொழுது 15,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் 2013லேருந்து 14 கல்வியாண்டில் ஓய்வு பெற்ற பணியிடங்களை சேர்த்து அதிகளவாக 15,000க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் உடனடியாக நிரப்பணும் அப்படின்ட்டு பலதரப்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக எங்களுக்கு நிரப்புங்க அப்படின்ட்டு அரசுக்கு கோரிக்கைகளை வச்சிட்ருக்காங்க. ஏன்னா 2013 டெட் பாஸ் பண்ணுறவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை இன்னும் போடாமல் இருக்கீங்க, அவர்களுக்கு எப்போ போஸ்டிங்கை போட போகிறீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு இந்த ஒரு சில இதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வழங்கிட்டு வரதான் நீங்கள் எல்லாமே பார்த்துட்ருப்பீங்க நியூஸில் எல்லாத்தையும். ஸோ ஆமாங்க, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சில டைமில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்ருக்கு, சிலருக்கு மட்டும்தான். தமிழ்நாட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வேலைக்காக காத்திருக்கும் சூழ்நிலை உருவாது. மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட 6,000 பணியிடங்கள் காலியாக இருப்பதால் தொடக்க கல்வி இயக்குனருடைய முக்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டதுங்க. ஸோ எல்லா மாநிலத்துமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான பீப்புள்ஸ் தான் இருக்காங்க, படித்து முடித்தவங்க. அந்த மாதிரி மாநிலம் முழு இந்த காலியாக இருப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. திருச்சி கலெக்டர் அலுவலகத்தில் டெட் தேர்வு தகுதி பெற்றோர் கூட்டமைப்பு உறுப்பினர்களை 2024 போராட்டம் நடத்த பங்கேற்றனர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலட்சுமி ராமானுஜம் புதுப்பிக்கப்பட்டது என்னைக்கு அப்டேட்டுன்றது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மதுரை ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டில் தேர்ச்சி பெற்ற பிறகும் தொடர்ந்து தொடக்க கல்வியில் டிப்ளமோ பெற்ற ஆயிரக்கணக்கானோர் 10 வருடங்களுக்கு மேலமாக அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. 2013 முதலாம் ஆண்டு முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான தொடக்க மற்றும் மேல்நிலை ஆசிரியர் காலியிடங்களில் ஒன்று கூட நிரப்பப்படவில்லை அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டே சொல்கிறாங்க. திருச்சி கலெக்டர் அலுவலகத்தில் தேர்ச்சி தகுதி பெற்ற வேட்பாளர்கள் குறிப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த போராட்டம் நடத்துகிறதா வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் மட்டும் இருப்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2018ஆம் ஆண்டு நவம்பர் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆதிலட்சுமி டிஎன்ஐஇ இடம்
பேசுகையில் அரசாங்கத்தால் எந்த ஆட்சேர்ப்பும் செய்யப்படாததால் ஒரு மாதம் 5000 என்ற அற்ப சம்பளத்திற்கு தனியார் பள்ளியில் வேலை செய்ய வேண்டிய ஐடியா இருந்தது. அதையும் அவங்க பார்த்திங்கன்னா தற்சமயம் கூறுறாங்க. என்னைப் போலவே டெட் தேர்வில் தகுதி பெற்ற ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வாழ்க்கையை நடத்துவதில் சவால்களை எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிளாரிட்டி எதிர்பார்ப்பாங்க பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் முதற்கொண்டு. ஸோ இதற்கு எல்லாத்துக்குமே ஆசிரியர்கள் பதில் ரெடியாக வச்சுக்கணும். அடுத்து இந்த 2012ஆம் ஆண்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆதிலட்சுமி TNIE இடம் பேசுகையில் அரசாங்கத்தால் எந்த ஒரு ஆட்சேர்ப்பும் இல்லாததால் மாதம் 5000 என்ற அற்ப சம்பளத்திற்கு ஒரு தனியார் பள்ளியில் சேர்ந்து நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் அப்படின்றத அரசு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அரசு தொடக்க பள்ளிகளில் ஆட்சியர்களில் அரசு மாணவர் விகிதம் 1.30 உள்ள நிலையில் போதுமான மாணவர்கள் இல்லை. இதுவும் பார்த்திங்கன்னா காலியிடங்களை நிரந்தரமாக நிரப்புவதற்கு வாய்ப்புகள் குறைவுங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழக பள்ளி கல்விகளில் நிறைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்திங்கன்னா இவ்வளோ வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேட்சில் 2026 மற்றும் 27 பார்த்திங்கன்னா டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை போட்டுருவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. நண்பர்களே, எஸ்ஜிடியோடைய புதிய அறிவிப்புகள் எல்லாமே இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு அப்டேட் ஆகிடும். பொறுத்து நாம் பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிடி அசிஸ்டன்ட் BRTE நியமன தேர்வு குறித்து ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. 1205 வேக்கன்சிஸ்கள் புதுசாக எடுக்கிறாங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். டெட் தேர்வு தாள் 2 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு பணி வாய்ப்பை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னன்றதையும் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ PGTRBயோடைய தேர்வு தேதிகள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் PGTRBயில் சில மாற்றங்கள் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 1996 சொல்லியிருக்காங்க. புதிய வேக்கன்சிஸ்கள் ஸ்டடி பிளானெல்லாம் என்னவா இருக்கும், PGTRBயோடைய தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் போஸ்டிங் போக முடியுமா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறீங்க. உங்கள் கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக பதில் இருக்கிறது. வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னன்றது புரியுங்க. ராதாகிருஷ்ணன் விருதுக்கு எமிஸ் தளத்தில் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள். நல்லாசிரியர் விருதுக்கு எமிஸ் தளத்தின் மூலமாக விண்ணப்பித்து நீங்கள் நல்லாசிரியர் விருதை பெற்றுக்கொள்ள முடியுங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு எமிஸ் தளத்தில் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அதை பயன்படுத்தி எமிஸ் தளத்தின் மூலமாக உங்களுடைய விண்ணப்பத்தை விண்ணப்பிச்சுக்கோங்க. முதுகலை ஆசிரியர்களுக்கு சென்னையில் 2 நாட்கள் பயிற்சி SCRT இயக்குனர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் அந்த முதுகலை ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தற்சமயம் பயிற்சிகள் எல்லாமே வழங்கிட்டு வராங்க. SCRTக்கு பார்த்திங்கன்னா தற்சமயம் இந்த 2-3 நாட்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த பட்டியல் யாரெல்லாம் செலக்டட் முதுகலை இயற்பியல் ஆசிரியர்களுக்கு சென்னையில் 2 நாட்கள் SCRT இயக்குனர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய பெயர்கள் இருக்கா அப்படின்றது நினச்சிங்கன்னா இந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இதை பார்த்து நீங்கள் SCRTக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்ற தகவல் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கடைசியாக பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவுன்சில் எஜுகேஷன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டைமிங்ன்ட்டு ஒரு டாக்குமெண்ட்டை விட்டுருக்காங்க. ஸோ அந்த டைமிங் என்னென்ன டைமிங்கில் உங்களுக்கு அது நடக்கும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா. ஸோ அந்த டைமிங் பொறுத்து உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன நடக்குன்றது எல்லா தகவலுமே அதிலே அடங்கிடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா செஷன் 1 பார்த்திங்கன்னா ஆர்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங்
அந்த மாதிரி ஈவினிங் வரைக்குமே 3:45லேருந்து 5:30 வரைக்குமே இது செஷன் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் பார்ட் 2 வரைக்கும் இதை வந்து எடுத்திருக்காங்க. தற்பொழுது 15,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் 2013லேருந்து 14 கல்வியாண்டில் ஓய்வு பெற்ற பணியிடங்களை சேர்த்து அதிகளவாக 15,000க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் உடனடியாக நிரப்பணும் அப்படின்ட்டு பல தரப்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக எங்களுக்கு நிரப்புங்க அப்படின்ட்டு அரசுக்கு கோரிக்கைகளை வச்சிட்ருக்காங்க. ஏன்னா 2013 டெட் பாஸ் பண்ணுறவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை இன்னும் போடாமல் இருக்கீங்க, அவர்களுக்கு எப்போ போஸ்டிங்கை போட போகிறீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு இந்த ஒரு சில இதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வழங்கிட்டு வரதான் நீங்கள் எல்லாமே பார்த்துட்ருப்பீங்க நியூஸில் எல்லாத்தையும். ஸோ ஆமாங்க, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சில டைமில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்ருக்கு, சிலருக்கு மட்டும்தான். தமிழ்நாட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேலைக்காக காத்திருக்கும் சூழ்நிலை உருவாது. மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட 6,000 பணியிடங்கள் காலியாக இருப்பதால் தொடக்க கல்வி இயக்குநருடைய முக்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டதுங்க. ஸோ எல்லா மாநிலத்துமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான பீப்புள்ஸ் தான் இருக்காங்க, படித்து முடித்தவங்க. அந்த மாதிரி மாநிலம் முழு இந்த காலியாக இருப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. திருச்சி கலெக்டர் அலுவலகத்தில் டெட் தேர்வு தகுதி பெற்றோர் கூட்டமைப்பு உறுப்பினர்களை 2024 போராட்டம் நடத்த பங்கேற்றனர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலட்சுமி ராமானுஜம் புதுப்பிக்கப்பட்டது என்னைக்கு அப்டேட்டுன்றது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மதுரை ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டில் தேர்ச்சி பெற்ற பிறகும் தொடர்ந்து தொடக்க கல்வியில் டிப்ளமோ பெற்ற ஆயிரக்கணக்கானோர் 10 வருடங்களுக்கு மேலமாக அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. 2013 முதலாம் ஆண்டு முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான தொடக்க மற்றும் மேல்நிலை ஆசிரியர் காலியிடங்களில் ஒன்று கூட நிரப்பப்படவில்லை அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டே சொல்கிறாங்க. திருச்சி கலெக்டர் அலுவலகத்தில் தேர்ச்சி தகுதி பெற்ற வேட்பாளர்கள் குறிப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த போராட்டம் நடத்துகிறதா வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் மட்டும் இருப்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2018ஆம் ஆண்டு நவம்பர் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆதிலட்சுமி டிஎன்ஐஇ இடம் பேசுகையில் அரசாங்கத்தால் எந்த ஆட்சேபமும் செய்யப்படாததால் ஒரு மாதம் 5,000 என்ற அற்ப சம்பளத்திற்கு தனியார் பள்ளியில் வேலை செய்ய வேண்டிய ஐடியா இருந்தது. அதையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் கூறுறாங்க. என்னை போலவே டெட் தேர்வில் தகுதி பெற்ற ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வாழ்க்கையை நடத்துவதில் சவால்களை எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிளாரிட்டி வந்து எதிர்பார்ப்பாங்க பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் முதற்கொண்டு. ஸோ இதற்கு எல்லாத்துக்குமே ஆசிரியர்கள் வந்து பதில் ரெடியாக வச்சுக்கணும். அடுத்து இந்த 2012ஆம் ஆண்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆதிலட்சுமி டிஎன்ஐஇ இடம் பேசுகையில் அரசாங்கத்தால் எந்த ஒரு ஆட்சேபம் இல்லாததால் மாதம் 5,000 என்ற அற்ப சம்பளத்திற்கு ஒரு தனியார் பள்ளியில் சேர்ந்து நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் அப்படின்றத அரசு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அரசு தொடக்க பள்ளிகளில் ஆட்சியர்கள் அரசு மாணவர் விகிதம் 1.30 உள்ள நிலையில் போதுமான மாணவர்கள் இல்லை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காலியிடங்களை நிரந்தரமாக நிரப்புவதற்கு வாய்ப்புகள் குறைவுங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தமிழக பள்ளி கல்விகளில் நிறைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேட்சில் 2026 மற்றும் 27 வந்து பார்த்திங்கன்னா டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை போட்டுருவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. நண்பர்களே, எஸ்ஜிடியோடைய புதிய அறிவிப்புகள் எல்லாமே இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு அப்டேட் ஆகிடும். பொறுத்து நாம் பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.